இன்றைக்கி அரைக்கீரை பொரியல் குயிக் அண்ட் ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு சட்டியில் எண்ணெய் விட்டு கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சம் ஜீரகம், 2 பச்சை மிளகாய், அது கூடவே கொஞ்சம் உளுத்தம்பருப்பு எல்லாம் போட்டு பொரிஞ்சதும் சின்ன சின்னதாக வெட்டி வச்ச ஒரு வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கிற அரைக்கீரையை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இந்த கீரைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடணும். கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுடலாம். அப்போ கீரை வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துடணும். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக விடணும். 5 நிமிஷம் கழித்து மூடி திறந்து பார்த்தா கீரை நல்லா வெந்திருக்கும். ஆனால் கொஞ்சம் தண்ணி இருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி வற்றுற வரைக்கும் கொஞ்சம் வேக விடணும். இன்னும் தண்ணி கொஞ்சம் வற்றினதும் பொரியலுக்கு தேவையான ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காயை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தேங்காய் கீரை கூட நல்லா மிக்ஸ் ஆனதும் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போது நம்மளுக்கு ஈஸியாக செய்யக்கூடிய சத்தான கீரை பொரியல் ரெடி ஆகிட்டு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.